திமுக கட்சினா சும்மாவா? ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் திமுக எப்பவுமே சிறப்பா செயல்படும். இப்படிதான் திமுக காரங்க மார் தட்டி சொல்லிட்டு திரியிறாங்க. உண்மை என்ன தெரியுமா நண்பர்களே? திமுக கட்சி என்னைக்குமே மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதே கிடையாது. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி. ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதை பத்தியுமே பேச மாட்டாங்க. உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி ஒரு கவலையே கிடையாது. கனிமொழியா இருக்கட்டும், உதயநிதி யாருமே வா திறக்க மாட்டாங்க. எதிர்கட்சி ஆனப்புறம் இவங்க வா திறப்பாங்க. ஆனா எதுக்கு வா திறப்பாங்க? நாற்காலி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் இவங்க வா திறப்பாங்க. மக்கள் பிரச்சனைக்கு திமுக என்னைக்குமே வா திறக்காது. உதாரணம் நான் சொல்றேன், நீங்க கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஒரு மருத்துவமனையோட தரம் சரியில்லைன்னு என்னைக்காவது திமுக காரங்க பேசியிருக்காங்களா? கல்வி தரம் சரியில்லை, கல்வி கூடங்கள் சரியில்லைன்னு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? ஊழலை ஒழிக்கணும், ஊழல் நடக்குது என்னைக்காவது பேசியிருக்காங்களா? கனிம வள கொள்ளை நடக்குது, இதை நம்ம தடுக்கணும்னு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்லவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? மக்களுக்கு பிரச்சனை, மக்களோட அத்தியாவசியங்களை பத்தி இந்த திமுகவுக்கு எள்ளளவும் கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவை முதலமைச்சர் நாற்காலி மட்டும்தான். அதுக்காக என்னெல்லாம் பேசணுமோ, ஒரு கட்சியை எப்படி எல்லாம் டேமேஜ் பண்ணணுமோ தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த வீடியோ நான் எடுக்க முக்கியமான விஷயமே இந்த கிளாரிபிகேஷன் தான். நீங்க எவ்வளவு வேணாலும் ரிசர்ச் பண்ணி பாருங்க. திமுக எப்பவுமே மக்கள் பிரச்சனையை பத்தி பேசவே பேசாது.